அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஜோதிட ராஜாஜி பேசுகிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள். மேஷம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற பலன் உங்களுக்கு முழுவதுமாக தெரிய வரும். ஆன்மீகம், ராசி பலன், ஜோதிடம் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நவகிரகங்களின் நாயகர்களான முதல்வரான சூரியன் 1ஆம் இடத்தில் இருக்கிறார். வெளிநாட்டு பயணத்தின் மூலம் உங்களுக்கு பல வெற்றிகள் அடைவீர்கள். முகம் திரிந்து போன நண்பர்கள் உங்களுக்கு கூட மனம் திருந்தி மீண்டும் வருவார்கள். தங்க நகை சேர்க்கை உண்டாகும். சந்திரனின் நகர்வுகள் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். மிகவும் விருப்பப்பட்டு பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். எதிர்பாராத பண வரவு இப்பொழுது கிடைக்கும். செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருப்பதால் வேகமாக வாகனம் ஓட்டுவதை விட்டுவிடுவது நல்லது. வேலைக்கு உணவு உண்ணக்கூட நேரம் இருக்காது. தேவையில்லாத காரியங்களில் தடையில்லாமல் பண இழப்பு உண்டாகும். புதன் 12ஆம் வீட்டில் இருப்பதால் அரசு வேலைக்கு நீங்கள் செய்திருந்த விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு உரிய பதில் கிடைக்கும். குரு 2ஆம் வீட்டில் இருப்பதால் விருந்து நிகழ்ச்சிகளில் அதிகம் ஈடுபடுவீர்கள். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள். சுக்கிரன் 1ஆம் இடத்தில் இருப்பதால் கடன் தொல்லை நீங்கும். பழைய கடன்கள் வசூல் பண்ணுவதில் அக்கறை காட்டுவீர்கள். எதிர்பாராத வகையில் நண்பர்களிடம் மனம் வருந்தும் உண்டாகும். அதனால் சரிபார்த்து கொள்வது நல்லது. மங்கள நிகழ்ச்சிக்காக அதிகம் செலவு செய்வீர்கள். சனி 11ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் தனியார் துறை ஊழியர்கள் தன லாபம் பெறுவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடக்கும். ராகு 12ஆம் வீட்டில் இருப்பதால் உடன் இருக்கும் நண்பர்கள் உங்களின் மன கஷ்டத்தை துடைப்பார்கள். கேது 6ஆம் வீட்டில் இருப்பதால் கணவன் மனைவி இடையே உறவு ஓரளவுக்கு சுமூகமான நிலையில் இருக்கும். ஆக மொத்தம் இந்த வாரம் உங்களுக்கு சுமாரான பலன்களாகவே இருக்கும். அதனால் நிதானத்துடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்தால் என்னை மன்னிக்கவும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.